என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லியிருக்கிறது. இந்த காத்துக்கொள்ளுதல் தள்ளக்கூடாது என்பதை நம்ம முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதிகமாக நாம் பார்த்துருக்கிறோம். தாயினுடைய போதகத்தை தள்ளக்கூடாது. நாம் ஏற்றுக்கொள்ள நமக்கு மனது இருக்காது அநேக நேரங்களில். அதனால் என்ன பண்ணுவோம், தள்ளி விடுவோம். இதே தான் டெய்லி சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஏதாவது நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியங்களினாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆலோசனைகளை தள்ளி விடுவோம். ஆனால் அந்த ஆலோசனைகளும் அந்த தகப்பன் சொல்லுகிற அந்த கட்டளைகளும் எவ்வளவு நமக்கு முக்கியத்துவம், அவைகள் எப்படி நம்மளை வழி நடத்தும், நம்ம எவ்வளவாக நம்மளை பாதுகாத்து கொள்ளும் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அடுத்த 21வது வசனத்தை பாருங்க. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் இருதயத்திலே என்ன பண்ணு, கட்டிக்கொள். உன் இருதயத்தில் என்ன பண்ணு, அதை அணிந்து கொள். உன் கழுத்தில் என்ன பண்ணுக்கோ, அதை கட்டிக்கொள். எல்லாரும் சந்தோஷமாக பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, நகைகளை அணிவீர்கள் அல்லவா? அதை சந்தோஷமாக நீங்கள் போட்டுக்கிறீங்க இல்லையா, அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதை காட்டிலும் உங்களை மிகவும் அழகுபடுத்துகிற காரியம் தகப்பனுடைய போதனையின்படி நடப்பது, தாயினுடைய கட்டளைகளின்படி நடப்பது. அதுதான் உங்களை மிகவும் அழகுள்ளவர்களாக, நேர்த்தியானவர்களாக அது மாற்றி மற்றவர்களுக்கு முன்பதாக உங்களை மிக சிறப்பானவர்களாக காட்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னா, மயிரை பின்னுதலும் பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்ளுவதுமாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல், கர்த்தருக்கு ஏற்ற நடக்கையிலும் அவருக்கு பயந்து அவருக்கு ஏற்ற அந்த காரியங்களில் நீங்கள் உங்களை பின்பற்றி கொள்வது தான் உங்களுக்கு பூரண அழகை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று நீங்கள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் வாசிக்கணும். ஆனால் நாங்கள் இதை போட்டுக்கொள்ளாதீங்க, உங்களை அழகுபடுத்தி கொள்ளாதீங்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன். அதை காட்டிலும் உங்களை மிகவும் அழகுள்ளவர்களாக, நேர்த்தியானவர்களாக, தேவனுக்கு முன்பதாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக மிக சிறப்பானவர்களாக காட்டுவது தாயினுடைய போதனையும் தந்தையுடைய கட்டளையும். புரிகிறதா சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு புரிகிறதா? நம்ம நல்ல அழகான ஷர்ட் போடுறதுனால, அழகான பேண்ட்டு போடுறதுனால, அழகான ட்ரெஸ் நம்ம பண்ணிக்கிறதுனால, நல்ல மேக்கப் போட்டு நல்ல தலையை அழகாக வாரிக்கிறதுனால நாம் அழகுள்ளவர்கள் அல்லவே அல்ல. வேதம் நமக்கு அப்படி கற்றுத்தரவில்லை. அது புறம்பான ஒரு அலங்கரிப்பாக இருக்கிறது. உள்ளான ஒரு அலங்காரம் ஒன்று இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அலங்காரத்தை நீங்கள் என்றைக்காவது முக்கியப்படுத்தி இருக்கிறீர்களா? அந்த உள்ளான, அதுதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த உள்ளமானது அழகாக இருக்கும் பொழுது அந்த முகமானது எப்படி இருக்கும்? தேவனுக்கு முன்பதாக ரொம்பவும் பரிசுத்தமானதாக, பிரகாசமானதாக இருக்கும். நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்கிற காரியம் இதுதான். என்னை நான் மேன்மையாக சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஒன்றுமே போடலை, நகை அந்த எல்லாம் நீ அலங்காரம் பண்ணலைனால் கூட, கருப்பாக இருந்தால் கூட நீ ரொம்பவும் ஸ்மார்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் உங்களிடத்துல இப்படி சொல்லியிருக்காங்களா? அப்போது தேவனுடைய அந்த அலங்கரிப்பு உங்களை மூடி இருக்கும் பொழுது, உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது, நீங்கள் பிரகாசமானவர்களாக மற்றவர்களுக்கு காணப்படுவீர்கள். நான் என்னை மேன்மைப்படுத்தும்படியாக இதை சொல்லலை, எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதுதான். தேவனுக்குள்ளான அந்த ஒரு நடத்தைக்குள்ளாக அவர்கள் போகும்பொழுது அவர்கள் முகத்தில் ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை பாருங்க, தேவனோடு கூட இணைந்து கொள்ளுகிற பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்க. அவங்க அலங்காரம் ஒன்றுமே பண்ணலைனாலும் அவனுடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக, பிரைட்டாக, எப்போவும் சந்தோஷமாக இருக்கும். அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்க. ஆமை.
அவர்கள் பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட அந்த பிரகாசமானது அவருடைய முகத்தை விட்டு போகாமல் இருப்பதை நான் அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் சென்னையில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கும்போது எங்கள் பாஸ்டர் பலவீனப்பட்டு ஒரு மாதம் அப்படி கூட பெட்டில் இருந்துட்டு சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. சர்ச்சுக்குள்ளே அவங்கள பார்க்கணுன்னு ஆசையோடு எல்லா அவங்க ரொம்ப வயதானவங்க காத்திருக்கும் பொழுது உள்ளே வந்தாங்கன்னா அவருடைய முகத்தில் இவங்களா இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தாங்க என்கிற அளவிற்கு அவருடைய முகம் பிரகாசமாக தேவதூதனுடைய முகத்தை போல் அது இருக்கும். அது தேவனுக்குண்டான ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன். உங்கள் தகப்பனுடைய கட்டளையை நீங்கள் பின்பற்றும் பொழுது, உங்கள் தாயினுடைய போதனையை தள்ளாதபடிக்கு அவைகளை ஏற்றுக்கொண்டு அதை நடக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான ஒரு அழகிலே ஒரு வித்தியாசம் காணப்படும். எல்லாரிடத்திலுமே ஒருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு விதமாக முகத்தையும் கலரையும் படைச்சிருக்காங்க, அப்படி தானே? ஒருத்தரும் எவ்வளோ வித்தியாசமாக நாம் இருக்கிறோம். அதுபோல் நாம் நமக்குரிய காரியங்களிலே நாம் தனிப்பட்டவர்களாக விசேஷித்தவர்களாக நாம் காணப்படுவோம். அதுதான் இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுப்பது.